ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தா, இந்தியாவே உழுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஹனிமூன் போன ஒரு தம்பதி யார், சோனா, அதுக்கப்புறம் ராஜான்ற ஒரு 2 தம்பதியை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, சோனான்றவங்களுக்கு வந்து விருப்பப்படாத ஒரு ராஜான்றவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, நம்ம மெகாலயாவில் இருக்கிற சிறப்பூஞ்சிக்கு ஹனிமூன் போகணும்னு ஒரு பிளான் பண்ணி அவர் கணவர் ராஜாவை கூப்பிட்டு போயிருக்காங்க. இது வந்து நடந்தது, கல்யாணம் வந்து மே 22, இவங்க ஹனிமூன் போனது மே 24 சொல்லிட்டீங்க. ஸோ அந்த நேரில் என்ன பண்ணால், சிறப்பூஞ்சின்ற ஒரு மலையில் வந்து கூப்பிட்டு போய் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரூமு ஹோட்டல் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளை வாடகை, ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து போயிருக்காங்க. அப்படி வாடகை எடுத்து போகிறப்போ அங்குள்ள கைடன் கேட்டிருக்காரு, இது மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணலாமான்னு. இல்லைங்க, வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து சில நாட்களில் வந்து வீட்டுக்கு மெசேஜ் வருது, இது மாதிரி உங்கள் பையன் ராஜா வந்து கீழே வந்து செத்து போயிட்டதா ஒரு நியூஸ் வருது. அதாவது கீழே விழுந்து இல்லை, அவர் வந்து 2 பேரும் காணவில்லைன்ற ஒரு நியூஸ். முதல்ல இந்த மரணம், அந்த ராஜாவோட மரணம் எப்படி வந்ததுன்னு நான் இலாவரியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சோனான்றவங்க இருக்காங்க தெரியுமா, சோனான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு உத்தரப்பிரதேசத்தில் போய் அழுதுருக்காங்க ஒரு திட்ட செல்லை வாங்கி. இது மாதிரி என் புருஷனை வந்து என்னை அடித்து போட்டு என் புருஷனை வந்து கும்பல் கொலை பண்ணிடுச்சு, அவங்க என் கழுத்தில் இருக்க தாலி செயின் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஜலாப்பூர்னு ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க பேசுகிறத வச்சு அவங்க மத்திய பிரதேச இந்துவில் இருக்கக்கூடிய போலீஸை கான்டாக்ட் பண்ணி, இவங்க 2 பேர் இத்தனை நாள் காணும், அவங்க அம்மா அப்பா வந்து 2 பேர் அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெகாலயாவுக்கு ஒரு டீம் போய் இது மாதிரி இது பண்ணதில் அங்கே கைடன் வந்து ஒரு சொல்லிட்டாரு, நாங்கள் கூப்பிட்டோம் அவங்கள, ஆனால் அவங்க வேண்டாம், நான் கைட் பண்ண வேண்டான்ட்டாங்க, அது அவர் டூரிஸ்ட் கைடு. அதுக்கப்புறம் அவங்க கூட யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க கீழே ஹிந்திலேயே பேசிட்டு இருந்தாங்கன்னு உடனே போலீஸ் சந்தேகம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சோனான்றவங்க வந்து விருப்பப்படாமல் கல்யாணம் இருந்திருக்கு, ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட லவ்வில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த லவ் வந்து கண்டுபிடிச்சு போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பித்தோம்னா தெரிஞ்சிருக்கு, இந்த கொலையை பண்ணது சோனா. அவங்கள ஹனிமூன் கூப்பிட்டு போய் அங்கே அந்த நபர் வந்து கொண்டுருக்காங்க. 16 நாள் இது நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்னொரு இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி யாரோ ஒரு கும்பல் எங்களை கொலை பண்ணிடுச்சு, இது மாதிரி எங்கள் பிரிஜனை வந்து கொண்டுட்டு அவங்க கழுத்தில் ட்ரெயின்லாம் கழிச்சிட்டு போயிட்டாங்க, நான் அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் மெகாலயாவில் வந்து ஓடி வந்து ஒரு இதில் வந்திருக்காங்க, காசின்னு ஒரு ஏரியாவில், அந்த உத்தரப்பிரதேச காசி இந்த ஒரு ஏரியாவில் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சில் இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் சோனான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன் மாமியார் அந்த ராஜான்றோட அம்மாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அத்தை நாங்கள் வந்து மலை உச்சியில் போயிட்டுருக்குறோம், அதனால் நாங்கள் மலையை கீழே இறங்கினவங்க கிட்ட பேச சிங்கிள் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸோட இதில் அவங்க மகனை வந்து அவங்க ஆளை வச்சு கொண்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் தன் கள்ளக்காதலான, அதாவது கள்ளக்காதல் இவங்களோட 3 வயசு சின்னவங்க, இவங்களுக்கு 25 வயசு, அவர் 22 வயசு. அந்த கள்ளக்காதல்னு பார்த்தோன்னா அவங்க கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்ததுனால ஒரு காதல் பிடிக்காத ஒரு திருமணத்தை வற்புறுத்தி செஞ்சதுனால நடந்த நிகழ்வு தான் இது. ஸோ இது வந்து பெற்றோர்கள் மேலே நம்ம குறை சொல்ல முடியும். பெண்களை வந்து ஒழுங்காக வளங்க, நடத்தையோடு வளங்க. ஒரு பெண்ணுன்றது ஒரு பில்லர் மாதிரி வீட்டுக்கு, அது மாதிரி வளர்க்குறது முக்கியம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வு தான் இப்போ இந்தியா முழுக்க ஒரு தலைகுனிமை ஏற்படுத்திருக்கு. பிடிக்கணும்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. எதுக்கு வந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டு அந்த பையன் வாழ்க்கையை அவங்க அம்மா அப்பா வாழ்க்கையை நாசம் பண்ணுறது தான் கேள்வி. ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க இதாக போயிட்டு இருக்குது. இனிமேல் பெண்கள் இது மாதிரியான காரியங்களை பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை முடிவெடுக்கக்கூடிய வயசில் வந்துட்டீங்க, அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களே விடைபெற்று முத்துருப்ப முத்து பிரகாஷ். பாய் பாய்.